தூத்துக்குடியோட அந்த விசிட் ஆனது அதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்னைக்கும் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ற பொருள்கள் முதல்ல சிங்கப்பூர்ல இறங்கும். ஏன்னா பெரிய கப்பல்கள் நம்ம நாட்டு எந்த துறைமுகத்திலையும் வர முடியாது. அங்கிருந்து வேற சின்ன கப்பல்ல நம்ம நாட்டுக்கு வரும். அதன் பிறகு சைனா கொலம்போல அந்த துறைமுகம் ஆரம்பிச்ச உடனே அங்க போகுது. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி நாம ஒரு செல்ஃப் சஸ்டெயின் அதான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு அது ஸ்டேஜ் 3 பர்த் 3 நாளைக்கு அதை தொடக்க விழா இருக்கு. நாளைக்கு 8 மணிக்கு இறங்கினோடனே அதை அர்ப்பணிக்கிறார். அந்த ஸ்டேஜ் 3ல கூட டிராஃப்ட் டெப்த்னு இருக்குது. அது அங்க 14 மீட்டர் 15 மீட்டர் தான் இருக்கு. அதனால என்ன பிரச்சனைன்னா 340 மீட்டர் லென்த் உள்ள கப்பல் மட்டும்தான் அங்கே வர முடியும். இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா அதிகமான கப்பல்கள் 400 மீட்டர் லென்த் இருக்கு. ஸோ அந்த 4வது பர்த் வரதுக்கு அங்க ட்ரெட்ஜிங் பண்ணி 18 மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போய் 400 மீட்டர் கப்பல்கள் வர அளவுக்கு அந்த துறைமுகத்தை ரெடி பண்றாங்க. அதே மாதிரி நம்ம அங்க தூத்துக்குடியில விமான நிலையம் எவ்வளவு மாடர்னா கட்டி இருக்காங்கன்னா அந்த கிரிஹா ரேட்டிங்னு இருக்கு. கிரீன் ரேட்டிங் ஃபார் இன்டகிரேட்டட் ஹேபிட்டாட் அப்படின்னு கிரிஹா ரேட்டிங் அப்படின்னு இருக்கு. அதுல கிரிஹா 4 அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த விமான நிலையத்துக்கு கிரிஹா 4ன்னா 90% சஸ்டெயினபிள். அதை விட முக்கியமா காங்கிரஸ் அரசாங்கம் நிராகரித்த குலசேகரப்பட்டின திட்டத்தை திரு மோடி இன்னைக்கு 2026 மே மாசத்துக்குள்ளர அந்த ராக்கெட் லான்ச்சிங் பேட் ரெடி ஆக போகுது. அது வரும் பொழுது நமக்கு 40% ஆல்ரெடி இப்போ என்ன இருக்குன்னா நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் லான்ச்சிங்ல நம்ம இந்தியா அது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள்னு சொல்லக்கூடாது. ஒரு நாடு முன்னேற ஒரு மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் அந்த தூத்துக்குடி அப்படின்ற ஒரு மாவட்டத்தை எஸ் தமிழ்நாட்டோட growth இதனால அந்த வேலைவாய்ப்புகள் நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தினால முதலீடுகள் அதிகமாகும். அந்த குலசேகரப்பட்டினத்திலேயே பல்லாயிரம் பேருக்கு அங்க வேலை வாய்ப்புகள் உருவாகும்.